வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேவி ஸ்கூலு என்வி ஸ்கூலில் வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டீச்சிங் அண்டு நான் டீச்சிங். டீச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஜிடி பிஆர்டி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது. இதற்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பிஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பிஜிடி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டெட்டு தேவையில்லை. ஆனால் டிஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட் அந்த இது வேணும். நம்ம செட்டு டெட் இருக்குது பார்த்திங்கன்னா, டெட் சென்ட்ரல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பேப்பர் 2 அண்டு பேப்பர் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர்டி இருக்குல்ல, பிரைமரி டீச்சர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அதை குவாலிஃபை இருக்கணும். நம்ம பெரும்பாலும் எய்ம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிஜி லெவலில் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பிஜிடிக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் அதிகமான வேகன்சி இருக்குது. அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் மோடு வந்து பார்த்திங்கன்னா டயர் 1, டயர் 2 அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு 3 ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. இதில் வந்து டயர் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதும் பார்த்திங்களா, இங்கிலீஷு, அப்புறம் வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் நாலேஜு, இந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், மென்டல் எபிலிட்டி, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் 300 மார்க் கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 15 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இன்க்ளூடிங் தமிழும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் வந்து டீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முன்ன பண்ண இந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணது கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஹிந்தி எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில, தெரிஞ்சவங்க நான் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஆனால் அந்த ரிட்டன் டெஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தியோட போர்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது அந்த ஒரு ஆப்ஷனல் அந்த இது கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது, நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணுங்கள். சேலரி வந்து ரொம்ப ஹையான சேலரி. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதிகமான சேலரி கொடுப்பாங்க. போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த நம்ம செகண்ட் டெஸ்ட்டு வந்து, அதாவது டயர் 2 வந்து நீங்கள் கிளியர் பண்ண பிறகு வந்து அவங்களே ஆப்ஷன் கேட்குறாங்க. நீங்கள் எந்த ரீஜனில் போகிறீங்க, எந்த ஸ்டேஷன் அப்படின்னு இருக்குது. ரீஜன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ரீஜன் இருக்குது. மெட்ராஸ் ரீஜன், இந்த மாதிரி மெட்ராஸ் ரீஜன் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஜனுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை இது வேறு எதுவும் சந்தேகம் வந்தால் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ போகலாம். ரைட்டா? தேங்க்யூ.